இதுக்கு முன்னாடி 2 தடவ ஜீனியா வளர்த்தப்போ, எனக்கு வந்து ஃபெயிலியர் தான். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது வந்து காஞ்சிருச்சு. அந்த மாரி 2 டைம்ஸ் எனக்கு வந்து ஃபெயிலியர். ஆனா இந்த தடவ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா வளர்ந்துருக்கு. இருக்கிறது ஒரே ஒரு கலர் தான். ஊர்ல ஒரு டூருக்கு போனப்போ வந்துட்டு சீட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒரே பிளான்ட்லேருந்து எடுத்துட்டு வந்த சீட் தான். ஆனா ஆச்சரியமா இருக்கு. சிங்கிள் பெட்டல் பூத்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே இருந்த இன்னொரு பிளான்ட்ல வந்து மல்டி பெட்டல் வந்து வச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு வந்து சிங்கிளா பூக்கிறத விட இந்த மாரி வந்து லேயராக பூக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதுலேயே நிறைய கலர் இருக்குது. ஒரே டைமில் இது எல்லாம் மொத்தமாக பூ வந்துருச்சுன்னா போதும், உங்கள் கார்டனே அவ்வளோ கலர்ஃபுல்லாகிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீனியா வளர்க்குறதுல ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட் என்னென்னா, இதில் ஒரு ஃப்ளார் வச்சேன்னா கண்டிப்பாக 1 மந்த் இது வந்து காயாமல் அதே மாதிரியே இருக்கும். பூத்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். இந்த பூத்தே எப்படி பார்த்தாலும் 3 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. சீட்ஸ்க்காக ரெடி ஆகிட்டுருக்கு. சீட்ஸ் வந்ததுக்கப்புறம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு நிறைய பிளான்ட் வந்து வளர்க்கணும். உங்களுக்கு ஜீனியா க்ரோயிங் டிப்ஸ் வேணும் அப்படின்னா சேனல்குள்ளே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே 2 வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். சீட் போட்டதுலேருந்து ஃப்ளார் வந்த வரைக்குமே வந்துட்டு அதில் வந்து கவர் ஆகிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பூக்கும்போது இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2-3 டேஸ்க்கு அப்புறம் ஃப்ளார் வந்துட்டு அப்படியே பெருசாக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி பூத்த ஒரு பூ தான் இது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள்.